அனைவருக்கும் வணக்கம். ஒரு ஜாதகத்தில் லக்கணத்துக்கு இணையான அமைப்பாக கூறப்படுவது ராசி என்னும் அமைப்பு. லக்கணத்தின் இணையான அமைப்பாக ராசியை கூறப்படுவது. எனவே சந்திரன் இருக்கும் நிலையை ராசியை குறிக்கும். ஒரு ஜாதகத்தில் சந்திரன் கெட்டிருக்கும் நிலையில், பாபத்துவமாக இருக்கும் நிலையில், சந்திரன் ராகுவுடன் இணைந்தோ அல்லது சனியுடன் இணைந்தோ இருக்கும் நிலையில், கேதுவுடன் இணைந்திருக்கும் நிலையில் அவருடைய காரக ஆதிபத்திய விஷயங்களில் பாதிப்பு ஏற்படும். சந்திரனுடைய காரகமான மனம், தாயார் போன்றவை பாதிக்கப்படுவோம். அவர் எந்த ஆதிபத்தியம் பெற்றிருக்கிறாரோ அந்த ஆதிபத்திய ரீதியாகவும் பாதிப்பு ஏற்படும் என்பதை ஒரு உதாரண ஜாதகம் மூலம் விளக்கலாம் என்பதற்காகத்தான் இந்த ஜாதகத்தை எடுத்தேன். பொதுவாகவே சந்திரன் லக்னாதிபதி எவ்வளவு முக்கியமோ, லக்னம் எவ்வளவு முக்கியமோ அந்த அளவுக்கு சந்திரனும் ராசியும் மிக முக்கிய அமைப்பாக ஜோதிடத்தில் கூறப்படுகிறது. இந்த நிலையில் லக்னமே ராசியாகவும் அமைந்து அங்கே ராசி கெடும் நிலையில் அந்த சம்பந்தப்பட்ட சந்திர தசாபுத்தியின் ஜாதகருக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்கும் என்பதை ஒரு உதாரண வீடியோவாக இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம். இந்த ஜாதகர் பிறந்தது பார்த்திங்கன்னா 28/11/1997 11:58 PM அளவில் பிறந்திருக்கார். சிம்ம ராசி, சிம்ம லக்னம். லக்கணத்திலேயே சந்திரன் ராகு, 4ஆம் இடத்தில் சூரியன் புதன், 5ஆம் இடத்தில் சுக்கிரன் செவ்வாய், 7ஆம் இடத்தில் கேது, 8ஆம் இடத்தில் சனி. இதுதான் இந்த ஜாதகத்தின் கிரக நிலை. இந்த ஜாதகர் பார்த்தீங்கன்னா, அதாவது சந்திர கேந்திரத்தில் புதன் இருப்பதால் படிப்பில் மிக கைதேர்ந்ததாக இருந்தார். அதாவது BE ஆர்கிடெக்சர் முடிச்சிருக்கார். இளமை பருவத்தில் சுக்கிர திசை வந்தாலும், சுக்கிரன் ராஜயோகாதிபதியான செவ்வாயுடன் சனியின் பார்வை பெற்றாலும், அவர் ராஜயோகாதிபதி செவ்வாயின் நினைவில் பெற்று நீசன் வீட்டில் அமர்ந்தாலும் அவர் குருவுடைய வீட்டில் இருப்பதால் சுக்கிர திசையில் நன்றாக படித்தார். சூரிய திசையில் மிக பிரமாதமாக, அதாவது ஆர்கிடெக்சர் படிப்பை முடித்தார். சூரியனும் சந்திரனும் தங்களுக்குள் கேந்திரங்களாக இருப்பது, சந்திர கேந்திரத்தில் புதன் இருப்பது, ராசி லக்னத்துக்கு 4ஆம் இடத்தில் புதன் இருப்பது. இந்த ஜாதகர் அதாவது மிக புத்திசாலி என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. சரியாக சந்திர திசை ஆரம்பித்தவுடன் இவருடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்பட்டது. இங்கே சந்திரன் ராகுவுடன் 5 டிகிரியில் இணைந்திருக்கிறார். தாயார் மேல் வெறுப்பு, தாயாரை கண்டாலே இந்த ஜாதகருக்கு தாயாரின் மேல் பாசம் குறைய தொடங்கியது. மேலும் மனோகாரகன் என்பதால் பார்த்தீங்கன்னா இந்த சந்திரன் கெடும்போது ஜாதகர் தவறான முடிவுகளை எடுப்பார். சந்திரன் இங்கே போகஸ்தானாதிபதியாகி லக்கணத்தில் அமர்ந்து ராகுவுடன் இணைந்த காரணத்தினால் அவர் சுக்கிரன் சாரத்திலும் இருப்பார். வீரியஸ்தானாதிபதி அந்த சுக்கிரன் சாரத்திலே அமைந்து அந்த சுக்கிரன் சனியின் பார்வையில் இருப்பதால் இந்த ஜாதகருக்கு வேலை போன்ற அமைப்புகளில் ஈடுபாடு ஏற்படாமல் காதல் போன்ற அமைப்புகளில் இந்த ஜாதகரின் எண்ணம் சென்று கொண்டிருக்கிறது. அதாவது ஆர்கிடெக்டர் முடித்து நல்ல வேலைக்கு செல்லக்கூடிய அமைப்பில் அந்த பாபத்துவமான அந்த விரையாதிபதியான போகஸ்தானாதிபதியான சந்திர திசை வந்ததிலிருந்து இந்த ஜாதகருடைய நடவடிக்கைகள், அதாவது இந்த ஃபேஷனிங் டெக்னாலஜி பண்ணுறது, காதல், இது மாதிரியான விஷயங்கள். ஏனென்றால் சந்திரன் சுக்கிரன் சாரத்தில் இருப்பதால் இது மாதிரியான அமைப்புகளில் எண்ணம் சென்று ஜாதகர் எந்த விதமான நிலையான வேலைக்கும் செல்லாமல் காதலருடன் நேரத்தை செலவிட்டு கொண்டிருக்கிறார். இவருக்கு எப்படிப்பட்ட திருமணம் நடக்கும்? கண்டிப்பாக காதல் திருமணம் தான் நடக்கும். ஏனென்றால் அங்கே போகஸ்தானாதிபதி ராகுவுடன் இணைந்த தசை நடத்துவதும், வீரியஸ்தானாதிபதியான காமத்திரியோண பவனம் 3ஆம் பாவகாதிபதி 9ஆம் பாவகாதிபதி 5ஆம் இடத்தில் அமர்ந்து அதை 7ஆம் அதிபதி சனி பார்ப்பதும் இவருக்கு கண்டிப்பாக காதல் திருமணம் தான் நடக்கும். சந்திர திசை இப்பொழுது சென்று கொண்டிருக்கிறது. சந்திர திசை குரு புத்தி இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. சந்திரனும் குருவும் சஷ்டாஷ்டகமாக இருக்கிறார்கள். இந்த குரு புத்தியில் குரு அஷ்டமாதிபதி என்பதால், அவரே பஞ்சமாதிபதியும் என்பதால், பரிவர்த்தனை அமைப்பில் இருப்பதால் இந்த குரு புத்தி இந்த ஜாதகருக்கு அதாவது வேலை அமைப்புகள் மேல் நாட்டத்தை தராமல் காதல் போன்ற, அதாவது சுக்கிரனின் காரகத்துவ விஷயங்களில் இந்த ஜாதகரை ஈடுபடுத்தி கொண்டு செல்லும். இந்த ஜாதகருக்கு பார்த்தீங்கன்னா இந்த சந்திரன் ராகுவுடன் இணைந்திருப்பவர்களை ராசியும் கெட்டது, லக்னமும் கெட்டது. ஆனால் லக்னாதிபதி நன்றாக இருக்கிறார். அதனால தான் ஜாதகம் நன்றாக படிக்க முடிந்தது. ஜாதகர் திறமையானவர் தான். திறமை இருந்தும் ஒரு ஜாதகரை அதில் ஈடுபட வைக்காமல் குறுக்கு வழியில் செல்ல வைப்பது தசாபுத்திகள் தான். குறிப்பாக சந்திரன் லக்னாதிபதி ஒரு ஜாதகத்தில் எப்படி கிடக்கூடாதோ அதுபோல் சந்திரனும் ஒரு ஜாதகத்தில் கிடக்கூடாது. சந்திரன் கெட்டாலே ஜாதகர் தெளிவான முடிவுகளை எடுக்க மாட்டார். ஜாதகர் ஒரு குழப்பவாதி அல்லது தவறான முடிவுகளை எடுப்பவர். மேலும் பார்த்தீங்கன்னா, அதாவது சந்திரன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், தாயார் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த ஜாதகருக்கு பாதிப்பு ஏற்படும். அவரே போகஸ்தானாதிபதியாக இருக்கார். போகஸ்தானாதிபதி லக்னத்தில் அமர்ந்து காதல் தான் செய்யும்.
அவர் சுக்கிரன் சாரத்தில் வேறு இருக்கிறார். இந்த சுக்கிரன் சாரத்தில் அமர்ந்த இந்த சந்திர திசை இந்த ஜாதகருக்கு காதல் திருமணம் தான் ஏற்படும். அதில் மாற்று கருத்தும் இல்லை. பெற்றோர்களால் நிச்சயிக்கப்பட்ட திருமணம் இந்த ஜாதகருக்கு ஏற்படாது. ஒரு உன்னத புத்திசாலியான ஜாதகரை தசாபுத்திகள் எப்படி மாற்றுகிறது என்பதற்கு இந்த ஜாதகம் ஒரு நல்ல உதாரணம். எனவே சந்திரன் ராகு சேர்க்கை என்பது எந்த ஜாதகமாக இருந்தாலும் வேறு அமைப்பிலும் அதாவது மனம் பாதிக்கப்படும். தெளிவான சிந்தனை, தீர்க்கமான முடிவு என்ற எண்ணம் இந்த ஜாதகருக்கு இருக்காது. அதே போல தாயார் விஷயங்கள், தாயாருடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படும், அல்ல தாயாரே நன்றாக இருக்க மாட்டார். இப்படிதான் இந்த சந்திரன் ராகு சேர்க்கையினுடைய பலன்கள். அடுத்தது ராகு திசை வருகிறது. ராகு சந்திரனின் பலன்களை கவர்ந்து தருவார் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. எனவே இந்த ஜாதகருக்கு இந்த சரியான வயதில் பாபத்துவமான வருகின்ற இந்த சந்திர திசை இந்த ஜாதகரை வாழ்க்கையில் தனது கெரியரான அந்த ஆர்கிடெக்சர் துறையில் செல்ல விடாமல், அதாவது என்னதான் நன்றாக படித்திருந்தும் சரியான வேலைக்கு செல்ல விடாமல், அதாவது பொழுதுபோக்காக இந்த ஃபேஷன் டெக்னாலஜி அப்படி இப்படின்னு பண்ணிக்கிட்டு காதல் வயப்பட்டு காதலில் நேரத்தை செலவிட்டு கொண்டிருக்கும் இந்த ஜாதகருக்கு அதாவது தசாபுத்திகள் தான் இந்த மாதிரியான அமைப்புகளை தருகிறது. இங்கே லக்னம் ஓராவது வளர்த்திருந்தால் இந்த ஜாதகர் இது மாதிரியான எண்ணங்களில் ஈடுபட மாட்டார். லக்னமும் கெட்டுவிட்டது. ஏன்னால் லக்னத்தில் அதாவது சந்திரன் சூரிய கேந்திரத்தில் உணர்வுடைய சந்திரனாக இருந்தால் அந்த சந்திரன் ராகுவுடன் இணைந்து பங்கப்பட்டு விட்டார். லக்னாதிபதி மட்டும் நன்றாக இருக்கிறார்கள். சந்திர கேந்திரத்தில் புதன் இருக்கிறார். ஜாதகர் புத்திசாலி தான், நல்ல திறமையானவர். செவ்வாய் சுக்கிரன் இணைவர் ஆர்கிடெக்சர் கட்டடக்கலை கொடுக்கக்கூடிய அமைப்பு. செவ்வாய் பிருகு மங்கலம் என்று சொல்லுவாங்க, யோகம் என்று சொல்லுவாங்க, அந்த யோகம். மேலும் தர்மகர்மாதிபதி யோகமும் கூட. ஆனால் பங்கமான தர்மகர்மாதிபதி யோகம், பங்கமான பிருகு மங்கள யோகம் அமைந்த காரணத்தால் இந்த ஜாதகம் சுக்கிரன் செவ்வாய் இணைந்து சனியின் பார்வையில் இருப்பதால், தசாநாதன் சந்திரனை சுக்கிரனின் சாரத்தில் இருப்பதாலும் இந்த ஜாதகருக்கு சந்திர திசையில் காதல் திருமணம் ஏற்படும். கண்டிப்பாக அதை அதாவது விதி வலியது என்று சொல்வார். என்ன நடக்கும் என்பதை இந்த ஜாதகம் தெளிவாக சுட்டிக்காட்டுகிறது. இந்த ஜாதகருக்கு நிச்சயிக்கப்பட்ட திருமணம் நடப்பதற்கு வாய்ப்பில்லை. காதல் திருமணம் தான் நடக்கும். இதற்கு காரணம் ராகு போகஸ்தானாதிபதியுடன் இணைந்து திசை நடத்துவதும், சந்திரன் பாதிக்கப்பட்டிருப்பதும், சுக்கிரன் செவ்வாய் இணைந்து அவர் சனியின் பார்வையில் இருப்பதும் காதல் திருமணத்திற்கு இந்த ஜாதகத்திற்கு வழிவகுக்கிறது என்பதை நாம் உறுதியாக புரிந்து கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.